ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்திர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நவக்கிரகங்களை நம்பாமல் இருந்த எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் மேலே இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறோம். ஏற்ற இறக்கங்களை சரிசமமாக நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, மாசி மாதமானது தற்போது நடக்குதுங்க. இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிலேயே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்க செய்யும். அதில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க செய்யும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் பார்க்க போகிறோம். அதாவது நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி மாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு இந்த மாசி மாதத்தை பற்றி தெரியாமல் இருக்குது. மாசி மாதத்துடைய சிறப்பையும் மாசி மாதத்துடைய முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். 2025 முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் மாசி மாதத்தில் இருக்குது. அதெல்லாம் எப்பப்பங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதத்தில் சுப முகூர்த்தமான நாட்களும் வரும். அதை விட வாஸ்து நாட்களும் வரும். அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதங்க. இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என்று சொல்லலாம். இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷ மற்றும் விரத நாட்கள்லாம் வருது. அதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரப்போகுது என்பதை உங்கள் ராசிக்காரங்க தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது. தமிழ் மாதங்கள்லேயே 11ஆவதாக வரக்கூடிய மாதம்தான் மாசி மாதம். இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் புனித நீராடுறது, விரதம் இருக்கிறது, தான தர்மங்கள் செய்வது, இதுக்கெல்லாம் ஏற்ற உகந்த மாதமாக மாசி மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்தில் 30 நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் என்று சொல்லலாம். மாசியில் மகா சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகள் கொண்ட மாதம் தான் இந்த மாசி மாதம். இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்கி மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தில் இப்போ எந்தெந்த நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருது. மார்ச் 12ஆம் தேதி மாசி மகமானது வருது. மார்ச் 13ஆம் தேதி ஹோலி பண்டிகையானது வருது. மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு வருது. இதுதான் மாசி மாதத்தில் வரக்கூடிய பயங்கரமான விசேஷமான நாட்கள். இதுக்கப்புறம் மாசி மாதத்தில் விரத நாட்களும் வரும். அதெல்லாம் என்னென்ன நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை வருது. பிப்ரவரி 27க்கு அப்புறம் மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமி வருது. மார்ச் 5ஆம் தேதி கிருத்திகை வருது. பிப்ரவரி 25ஆம் தேதி திருவோணம் வருது. பிப்ரவரி 24 மார்ச் 10 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி வருது. அப்புறம் பிப்ரவரி 18 மார்ச் 5 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி வருது. பிப்ரவரி 16 சங்கடகர சதுர்த்தி வருது. பிப்ரவரி 26 சிவராத்திரி வருது. பிப்ரவரி 25 மார்ச் 11 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் வருது. மார்ச் 3 சதுர்த்தி வருது. ஸோ இதெல்லாம் முக்கிய விரத நாட்கள். ஸோ விரத நாட்கள், விசேஷ நாட்கள், இது எல்லாமே மாசி மாதத்துக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். இப்போ வாங்க உங்களுக்கான பலனை மாசி மாதத்துக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி சிக்கலான காரியங்களில் கூட சுமூகமாக முடிவுகள் எடுக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் லாபகரமாக இருக்க போகுது. பணவரவு ஆக்சுவலி அதிகமாக அதிகரிக்க போகுது. செயல்திறனானது பயங்கரமாக மேலோங்கோ. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். எல்லாத்துக்கும் மேலே வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். அந்த நிலை உருவாகும் போது கண்டிப்பாக வாங்கிறது உங்களுக்கு நல்லது. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அதனால் வாங்கக்கூடிய நிலை இருக்கும்போது வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே விவசாயம், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தொழிலில் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் தீட்டினீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சுப பலன்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம்லாம் கைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பயணங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் மேற்கொள்வது நல்லது. அப்புறம் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தாய்வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மையானது உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. பண வசதி உங்களுக்கு மெயினாக கூடும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். அவர்களிடம் அன்பானது அதிகரிக்கும். ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்க போகுது. அப்புறம் பெண்கள் சிம்ம ராசிக்காரங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படி சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் வெளியூர் பயணம்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பயணங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலைலாம் அப்போ தான் உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து பண்ணிங்கன்னா முடிவுக்கு வரும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பெறுவது ஈஸியாக இருக்கும். லாபங்கள் மேக்சிமம் பெருகும். மேலிடத்தில் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க. ஆக மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் ஈஸியாக எல்லா வேலையும் முடியும். அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்ந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சிலர்லாம் புதிய வீட்டுக்கு குடி போக வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும். அப்புறம் பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்தீங்கன்னா உதவிகள் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். அப்புறம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.